இன்னைக்கு ரிலீஸ் ஆன தளபதி விஜயோட ஜனநாயகன் படம் எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். படத்தோட கதையை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஆல்ரெடி நியூஸ் எல்லாம் வந்த மாதிரி இது பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக் தான். ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த படத்தை அவங்க எடுக்கல. நிறைய விஷயங்கள் மாத்திருக்காங்க. பாதி விஷயம் பகவந்த் கேசரி படமும் பாதி விஷயம் மாத்திருக்காங்க. சோ அந்த ஸ்டோரி எந்த அளவுக்கு நீட்டா பிரசன்ட் பண்ண ட்ரை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. தளபதியோட ஆக்டிங் எப்பவும் போல சொல்லவே தேவையில்ல. 2-3 லுக்ல இந்த மூவில அவரு வருவாரு. பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், டைலாக் டெலிவரியா இருக்கட்டும், எல்லாமே செம்மையா பண்ணிருக்காரு. தளபதியோட ஃபைட் சீக்வன்ஸ் எப்போ போல மாசா செம்மையா இருக்கு. படத்தோட டைட்டில் கார்டு கண்டிப்பா ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்டா இருக்கும். படத்துல தளபதியோட என்ட்ரியா இருக்கட்டும், இன்டர்வலா இருக்கட்டும், கிளைமேக்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் படத்துல ஹைலைட்டா சொல்லலாம். சோ தளபதி இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். பூஜா ஆக்டிவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கு. ஆனா அவங்களுக்கு பெருசா இந்த மூவில ஸ்கோப் கிடையாது. சும்மா அங்கங்க வந்துட்டு போற ரோல் தான். பாபி டியோலோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. ஆனா அவருக்கான கேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எழுதிருக்கலாம். மமிதா பைஜியோட ஆக்டிங்கும் நல்லாவே இருக்கு. மமிதா பைஜி வந்து தளபதி விஜயோட பாண்டிங்கும் நல்லாவே இருந்துச்சு. பூஜா ஆக்டிவை விட இவங்களுக்கு ஒரு நல்ல ரோலே கொடுத்திருக்காங்க. பிரகாஷ் ராஜோட ஆக்டிங்கும் நல்லாவே இருக்கு. அண்ட் இது போக நமக்கு தெரிஞ்ச இன்னும் நிறைய ஸ்டார் காஸ்ட் மூவிக்குள்ள இருக்காங்க. எல்லாருக்குமே சின்ன சின்ன ரோல் தான். அவங்களும் கொடுத்த ரோல நல்லாவே பண்ணிருக்காங்க. ஒரு சில எதிர்பார்க்காத ஆட்களும் மூவிக்குள்ள இருக்காங்க. அவங்களும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே பண்ணிருக்காங்க. படம் பார்த்தவங்களுக்கு தெரியாது யார் அப்படின்னு. மத்தபடி சாங்ஸா இருக்கட்டும், பிஜிஎம்மா இருக்கட்டும், ரெண்டுத்திலுமே தளபதிக்கு எந்த மாதிரியான சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் கொடுப்பாரோ அதே லெவல்ல இந்த மூவிலையும் இருக்கு. குறிப்பா பிஜிஎம் நிறைய இடத்துல நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் அப்படின்னு டெக்னிக்கலாமே படம் ரொம்ப ஸ்ட்ராங் தான். ஒரு சில இடம் மட்டும் கிராபிக்ஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணும். ஆனா ஓவராலா பார்க்கும்போது ஓகே தான். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் விஎஃப்எக்ஸ் பேஸ் பண்ண படம் கிடையாது. இருந்தாலும் நல்லா நோட் பண்றவங்களுக்கு அது ஒரு சில இடம் பிசுறு தட்டும். நெகட்டிவ் என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி பகவந்த் கேசரி படம் பார்த்ததுனால இந்த படத்துல நிறைய சீன்ஸ் என்னால கெஸ் பண்ண முடிஞ்சது. அடுத்து இதான் வரும் அப்படின்னு. பகவந்த் கேசரி படத்தை பார்க்காதவங்களுக்கு இது எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபா இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபா இருக்கட்டும், நிறைய இடத்துல லேகும் ஆச்சு. அண்ட் படமா பார்க்கும்போது ரெண்டு டைமும் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலும் இருந்துச்சு. சோ இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிருக்கலாம். ஓவராலா படம் பார்த்துட்டு வெளில வரும்போது தளபதியோட கடைசி படத்தை இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்திருக்கலாம் அப்படின்னு தோணும். அதான் எனக்குமே தோணுச்சு. ஆனா ஓவரால் படமா பார்க்கும்போது கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் தான். இந்த படம் நீங்க பாத்துட்டீங்களா? உங்களோட ரேட்டிங் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதி இனிமே மூவிஸ் நடிக்க மாட்டாருங்கிறதுனால இந்த படத்தை பார்த்துட்டு வெளில வரும்போது கண்டிப்பா நிறைய பேருக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கும். தளபதியோட ஹேட்டர்ஸ்க்குமே கூட கண்டிப்பா அந்த வருத்தம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி இது இருந்துச்சு அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.